Good morning students. This is your maths teacher Uma Karthikeyan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த டெஸ்காட்டே விதி. டெஸ்காட்டே விதி எவ்ரி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்குறாங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா எத்தனை தீர்வுகள் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டெஸ்காட்டே விதியை பயன்படுத்துகிறோம். தீர்வுகளை சொல்லணும், என்ன தீர்வுன்னு சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எத்தனை தீர்வுகள் இருக்கும், அந்த தீர்வு எப்படி இருக்கும், மெய் தீர்வுகளாக இருக்குமா கற்பனை தீர்வுகளாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும்தான் டெஸ்காட்டே விதி. சொல்யூஷன் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது, அதாவது தீர்வை அவசியமாக சொல்லணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அவங்க கேட்குறதே வந்து கற்பனை தீர்வுகளை இருக்குன்னு சொல்லுங்கள், மெய் தீர்வுகள் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்கள், தீர்வுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலா வந்து குறைந்தபட்ச கற்பனை மூலம் அப்படிங்கிறது n மைனஸ் ஆஃப் m + k. m + kங்கிறது ஹோல் ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ n என்ன m என்ன k என்னங்கிறத பார்த்துருவோம். n அப்படிங்கிறது மேக்ஸிமமாக பவரில் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சமன்பாடில் அதிகபட்ச பவர் இருக்கும் இல்லையா, அதிகபட்ச பவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா, அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x பவர் 5 + 4x + 7 = 0 அப்படின்னா எக்ஸ் தான் அது கொண்ட உச்சபட்ச பவர், அதாவது தான் வந்து நம்ம n அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ m அப்படிங்கிறது நம்ம அதுக்கும் ஃபார்முலா இருக்குது, அது எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதிகபட்ச மிகை மெய் மூலம். ஸோ மேக்சிமமாக இருக்கிற பாசிட்டிவ் மெய் மூலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கற்பனை இல்லாத எண்கள் எல்லாத்தையுமே நம்ம மெய்யெண்கள் தான் சொல்லுவோம். அதுலேயே மிகை அப்படின்னா பாசிட்டிவ் ப்ளஸ் நம்பராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். அதே கே என்ன அப்படின்னா அதிகபட்ச குறை மெய் மூலம், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ். ரெண்டுமே மெய் மூலங்கள் தான். நல்லா பாருங்கள், ரெண்டுமே வந்து மெய் மூலங்கள் தான், ரியல் நம்பர்ஸ் தான். இதில் வந்து ப்ளஸ் நம்பரு, இது வந்து மைனஸ் நம்பரு. ஓகேவா. இதில் நம்ம இதை முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு சொல்லிக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எத்தனை தீர்வுகள் இருக்கும், அது எந்த மாதிரியான தீர்வுகளாக இருக்கும், மெய் தீர்வுகளாக இருக்குமா கற்பனை தீர்வுகளாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து m அப்படிங்கிறது அதிகபட்ச மிகை மெய் மூலம், கேங்கிறது அதிகபட்ச குறை மெய் மூலம். இதில் நம்ம ஜீரோவை பற்றி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டோம், சமன்பாடில் எங்கேயுமே வந்திருக்காது. ஸோ இன்கேஸ் ஜீரோ அந்த சமன்பாட்டினுடைய தீர்வாக இருக்கும்னா நான் பின்னாடி வரும்பொழுது நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். அதுவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தீர்வை நாம் இங்கே, அது வந்து மெய் தீர்வு தானே, அதாவது ஜீரோ அப்படிங்கிறது மெய்யன் தான். நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஜீரோங்கிறது நியூட்ரல், பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது, அதனால் அதை பற்றி இங்கே வரவே வராது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக கண்டுபிடிச்சி இங்கே நம்ம இன்கேஸ் ஜீரோ ஒரு தீர்வாக இருந்துச்சு அப்படின்னா தனியாக நம்ம இந்த மெய் தீர்வோட n மைனஸ் ஆஃப் m + k + 1 இதெல்லாம் சேர்த்து தான் இங்கே நம்ம கழிக்கணும். என்னங்கிறது மேக்ஸிமம் நமக்கு இவ்வளவு தீர்வுகள் இருக்கும், 10 தீர்வுகள் இருக்கணும் அப்படின்னா 10 தீர்வுகள், மொத்த தீர்வுகள் 10. அதில் எனக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு 7 இருக்குது, நெகட்டிவாக 1 இருக்குது, ப்ளஸ் எனக்கு ஜீரோ வந்து ஒரு தீர்வாலாம் இல்லை அப்படின்னா 7 + 1 8. அப்போ 10 - 8னா 2 கற்பனை மூலங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சம்மு. ஓகேங்களா, இதுதான் வந்து சம்மு. இப்போ நம்ம சம்மில் பார்க்கும்போது பார்த்தோன்னா MKலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு இது. அவங்களே எப்படி கேட்டிருக்காங்க, என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு குறைந்தபட்சம் 6 கலப்பெண் மூலங்கள் இருக்கும் என நிறுவுக. கலப்பெண் மூலங்கள் கற்பனை மூலங்கள் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி கேட்குறப்ப எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாறிலி தனியாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லையே இருந்துச்சு, இங்கே 2 எக்ஸோட தான் இருக்குது, மாறிலி தனியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜீரோ ஒரு தீர்வாக இருக்கும். மாறிலி தனியாக இருக்கும் பட்சத்தில் ஜீரோ தீர்வாக இருக்க வாய்ப்புகள் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறிலி இல்லை என்றால் தீர்வு கண்டிப்பாக தீர்வு வந்து ஜீரோ ஒரு தீர்வாக இருக்கும். அப்போ நம்ம அங்கே சொன்ன ஃபார்முலா மாதிரி அந்த +1 நம்ம வந்து சேர்த்துக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நமக்கு வந்து மாறிலி இருக்குது, ஸோ ஜீரோ வந்து ஒரு தீர்வாக இருக்காது, இதை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்லேயே செக் பண்ணிட்டா தான் அந்த தீர்வு கரெக்டாக வரும். சரியா. ஸோ இப்போ எப்படி போடுறது அடுத்து பாருங்கள். எவ்வளோ பவர் இருக்குது, நடுவில் பவர் இல்லாமல் இருக்குது. 9க்கு அப்புறம் 5 வந்துருச்சு, அடுத்து 4 3 காணும் 2 வந்துருச்சு, 1 காணும் மாறிலி வந்துருச்சு. அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்ன இருக்கோ அது அப்படியே ஆர்டராக மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க, அடுத்தும் ப்ளஸ் இருக்கா ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க, அடுத்து மைனஸ், அடுத்து
ப்ளஸ்ஸு. சரியா? ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே +2 +1 சேஞ்சு. இதுலேருந்து அடுத்து ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு வரதுனால ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே மைனஸ்லேருந்து திரும்ப மைனஸ் தான் போயிருக்கு, சேஞ்ச் இல்லை. இந்த மைனஸ்லேருந்து இங்கே ப்ளஸ் வந்திருக்கா, அப்போ ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போ 1 2 சேஞ்ச் இருக்குது. அப்போ எம்மினுடைய மதிப்பு 2. அதாவது அதிகபட்ச மிகை மெய் மூலம் 2 ஈக்குவல் டு 2. இதை நீங்கள் ஷார்ட்டாக கூட வந்து மேக்சிமம் மிகை மெய் மூலம் ஈக்குவல் டு 2. இதை தான் நம்ம எம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதை முடிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்கோ அந்த ப்ளஸ் மைனஸை மட்டும் எழுதிட்டு எத்தனை சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்ச் இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 2 சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ எம் ஈக்குவல் டு 2. இப்போ அதே மாதிரி இதை வந்து f(x)ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படி f(x)ல எந்த சேஞ்சு எத்தனை சேஞ்ச் ஆயிருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். அடுத்து f(-x) கண்டுபிடிங்க. அப்போ 9 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -x போடும் பொழுது பவரில் வந்து ஒற்றைப்படை எண் வந்துச்சு அப்படின்னா அந்த மைனஸ் வந்து அகைன் மைனஸ்னே வந்துடும். ஸோ -9x⁻9 ப்ளஸ் 2x⁻5 எக்ஸுக்கு பதிலாக -xன்னு போடும் பொழுது ஒரு மைனஸ் கண்டிப்பாக வரும். இரட்டைப்படை என்ன இருந்துச்சுன்னா தான் மைனஸ் வந்து ப்ளஸ் தான் மாறும். ஒற்றைப்படை என்ன இருக்கும் பொழுது உள்ளே கொடுக்குற மைனஸாகவே தான் வெளியில் வரும். சரிங்களா? அடுத்து -x⁻4ன்னு வருது. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இது பவரில் வந்து இரட்டைப்படை எண் இருக்குது. ஸோ உள்ளே நான் ஒரு மைனஸ் கொடுக்கும் பொழுது வெளியில் அது ப்ளஸ்ஸாக தான் வரும். ஸோ இந்த மைனஸை எந்த அஃபெக்டும் பண்ணாது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா, பவரில் ஒற்றைப்படை எண் இருக்கும் பொழுது முன்னாடி இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகாது. சரி, பவரில் ஒற்றைப்படை எண் வரும் பொழுது முன்னாடி இருக்கிற சைன் சேஞ்ச் ஆயிரும். பவரில் இரட்டைப்படை எண் வரும் பொழுது முன்னாடி இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகாது. ஒற்றைப்படைனா முன்னாடி இருக்கிற சைன் சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ்னும், மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்னும் ஆயிரும். பவரில் இரட்டைப்படை எண் வரும் பொழுது முன்னாடி இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகாது. அதாவது எக்ஸுக்கு பதிலாக -xன்னு கொடுக்குறோம். உள்ளே போகும்பொழுது அது எப்படி வந்து அடுத்த ஸ்டெப்பில் வருதுங்கிறது தான் பார்க்கணும். சரிங்களா? அடுத்து -7x² அப்படின்ட்டு இருக்கு. ஸ்கொயர் அப்படிங்கிறது இரட்டைப்படை எண். ஸோ சைன் சேஞ்ச் ஆகாது. ப்ளஸ் 2 மாறிலிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்ப அதே மாதிரி மைனஸ் ப்ளஸ் அது மாதிரி போடுங்க. மைனஸ் 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 ப்ளஸ். இப்போ பாருங்கள், மைனஸ்லேருந்து மைனஸ், மைனஸ்லேருந்து மைனஸ், மைனஸ்லேருந்து மைனஸ், -2 ப்ளஸ். இங்கே மட்டும்தான் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ 1. அப்போ கேயினுடைய மதிப்பு 1. அதாவது அதிகபட்ச குறைமை மூலம் 1. ஸோ இதை தான் நம்ம வந்து இதை எப்படி சொல்லலாம், மேக்ஸிமம் ஆஃப் குறைமை மூலம் ஈக்குவல் டு 1. ஸோ இதை தான் வந்து k ஈக்குவல் டு 1. இப்போ இதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொஸ்டினில் வந்து குறைந்தபட்சம் 6 கலப்பெண் மூலங்கள் இருக்கும் என நிறுவுக அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி போடணும், அகெயின் ஃபார்முலா போடுங்க. மினிமம் ஆஃப் கற்பனை எண்கள் ஈக்குவல் டு n மைனஸ் m ப்ளஸ் k. இதுதான் n அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. n அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதிக்கலாம். n அப்படிங்கிறது மேக்ஸிமம் பவர் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் 9. ஸோ இங்கே போட்டுக்கோங்க 9 மைனஸ் ஆஃப் எம்மோட மதிப்பு 2 ப்ளஸ் என்னோட மதிப்பு 1. ஸோ 9 மைனஸ் 2 ப்ளஸ் 1 3 6. ஸோ அப்போ தான் குறைந்தபட்ச கற்பனை எண்கள் 6 என நிறுவப்பட்டது. இதுதான் டெஸ்கார்ட்டே விதி அப்படிங்கிறது. நான் அடுத்த வீடியோவில் இன்னும் 2 சம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.